ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தா ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ்வலாக மோர் வந்து ஜஸ்ட்டு கடுகு உளுந்து பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிப்போம் இல்லையா? ஸோ அது இல்லாமல் இது வந்து வித்தியாசமான ஒரு முறையில் வந்து நான் செய்ய போகிறேன். யூஸ்வலாக இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட கறி குழம்பு வைக்கிற அன்றைக்கி சாப்பிட்றத விட இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கை தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக நமக்கு குயிக்காக வந்து இப்போ குழம்பு வைக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ என்ன எப்படி செய்யணுங்கிறத வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு ஹாஃப் தக்காளி, சின்ன இஞ்சி துண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, ஒரு 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப. ஏன்னா இதில் வந்து மிளகாத்தூள் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கருவேப்பிலை என்கிட்ட இல்லை. ஸோ இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் தேவையான பொருள். ப்ளஸ் வந்து தயிர் வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணியாக இருக்கணுமோ திக்காக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். ஸோ நான் வந்து தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ இதுதான் வந்து தேவையான பொருட்கள். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு நல்லா சட்டி காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய தேவைப்படாது இதுக்கு எண்ணெய். ஜஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கான அளவு நம்ம ஊற்றினா போதும். கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம், உளுந்து இல்லை பொரிச்சு நல்லா பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு ப்ளஸ் ஒரு 30 இந்த தயிருக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறைய இல்லை, லைட்டாக மஞ்சத்தூள். நல்லா வதங்கி வந்துச்சு வெங்காயம். இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இந்த கலருக்கு காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது போட்டு கொஞ்சம் வதக்கணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தயிர் ஊற்றினதுக்கப்புறம் வந்து அது குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த சூட்லேயே அது வந்து வார்மான போடும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை அதோட கலந்து வரும். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கணும். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற தயிர் தாளித்து சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.